இந்த கூட்டணியை வலிமைப்படுத்தியதுல ஒரு பெரும் பங்கு பாஜகவிற்கு இருக்கு. அதை ஒப்புக்கொண்டுதான் ஆகும். ஏன்னா டிடிவி அழைத்துட்டு வந்தாங்க, அன்புமணிக்கு கூட அவங்கதான் அழைப்பு விடுத்தாங்கன்னு பார்த்தோம். அப்படி இருக்கும்போது அவங்க தொகுதி பங்கீடுல தலையிடுறதுல என்ன சார் சிக்கல் வந்துடும்? இல்ல தலையீடு இல்லைங்க, எவ்வளவு இடம் கேக்குறாங்கன்றது முக்கியம் இல்ல. எவ்வளவு இடம்னு கேக்குறாங்கல்ல. இப்ப அதிமுக ஒரு கணிசமான இடங்கள்ல நின்று தனிப்பெரும் கட்சியை ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க, இல்லையா? இல்ல, ஆனா கூட்டணி ஆட்சின்றது அவங்களும் அவர் ஒரு 60-50 சீட் கொடுக்குறேன்றாரு, எல்லாரும் கொடுக்குறேன்றாரு. இவங்க ஒட்டு மொத்தமா 70 எல்லாருக்கும் இவங்க வாங்குறேன்றாங்க. அப்ப இவர் எப்படி கூட்டணி தலைமை ஆவாரு? அப்ப அதிமுக கூட்டணியுடைய தலைமையில எடப்பாடி போன மாதிரி தானே ஆகுது. ஒத்துக்குவார்? அவரு தரமாட்டேங்கிறாரு. இவ்வளவுதான் விஷயம். நான் அதனாலதான் பேண்ட புடிச்சு எடுக்கிற கதையை நான் சொல்றேன். நான் இப்ப புரியுதுங்களா? அவருக்கும் நாக்கு தள்ளுது, இவருக்கும் பேண்ட் உருவிட்டு போகுது. எங்க இவங்க முடிவு எடுக்க போறாங்க? இதுல டிடிவி தினகரன் பண்றது கூட்டணிய காலி பண்றது. சப்பட்டேஜ் வார்த்தை சொன்னேன். கூட்டணிய காலி பண்ற வேலைதான் அவர் செய்யறாரு. அவரு